3 தடவையாவது வந்து குறைஞ்சது சவுதிக்கு வந்துட்டு போயிருவாரு. ஒவ்வொரு தடவை வரும்போது நம்ம கிட்ட சவுதி ரியாலா தான் பணத்தை வாங்கிட்டு போவாரு. நவம்பர் எண்ட்ல வந்துட்டு கடைசியா 20,000 ரியால் வந்துட்டு நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க பணம் கொடுக்க தயாரா இல்லன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் எங்களை வந்துட்டு கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாரு. யார் எனக்கு அந்த 10 கோடி அளித்தவர் என்று கூறினீர்கள்? எந்த அடிப்படையில் அவர் எனக்கு 10 கோடியை கொடுத்தார் என்று குறிப்பிட்டீர்கள்? என்னோட கணவர் பேரு பத்ருதீன் அப்துல் மஜீத். அவர் வந்து சவுதியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இங்க வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி தான். அவர் அங்கேயே நேரா மீட் பண்ணி கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா 10 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு எங்க கிட்ட வாங்கியிருக்காரு. மொத்தமா டோட்டல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 17 கோடி கிட்ட வந்துட்டு அமௌண்ட் வருது. கீழக்கரையில இருந்து வந்திருக்கோம், திருச்சியில இருந்து வந்திருக்கோம், காயல்பட்டினத்துல இருந்து வந்திருக்கோம். வந்துட்டு இங்க சென்னையில இருந்து பல பகுதிகள்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த சார் வந்துட்டு இன்டீரியர் டிசைனிங், அவரோட நிறைய ஷாப்ஸ்ல வந்துட்டு இன்டீரியர் டிசைனிங் இவர் பண்ணிருக்காரு. இவரோட அமௌண்ட்டை இது வரைக்கும் செட்டில் பண்ண ஏசி சர்வீஸ் வந்துட்டு பண்ணிருக்காங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் இதுல இருக்கு. அவங்களோட பணத்தையும் இது வரைக்கும் வந்துட்டு செட்டில் பண்ணல, வாடகை செட்டில் பண்ணல. இதாவது இந்த பிசினஸ் சொல்லி அவர் காமிச்ச எந்த விஷயத்துக்கும் அடிப்படையா செலவு பண்ண வேண்டிய விஷயங்களுக்கே வந்துட்டு பண்ணல. பட் இவ்வளவு அமௌண்ட்டையும் அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு? என் பத்திரங்களை, காசோலைகளை திருட வைத்து என்னோடு வியாபாரம் செய்யும் எல்லா நபர்களையும் குழப்பி இவர் தாராள மனப்பான்மை கொண்டவர். எப்படின்னா செக் வந்துட்டு வாரி வழங்கிடுவாரு. செக் வந்துட்டு எல்லாமே பவுன்ஸ் ஆயிரும். ஒன்னு பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிடுவாரு. இல்ல அப்படின்னு சொன்னா சைனே தப்பா போட்டு கொடுத்துருவாரு. செக் திருடப்பட்டதா சொல்லியிருக்காரு. செக் திருடப்பட்டிருந்தா இது வரைக்கும் அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா? கொடுக்கல. அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்துலயும் வந்துட்டு மிரட்டி கையெழுத்து வாங்கப்பட்டதா சொல்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் வாங்க போகும்போது நானும் என்னோட குழந்தையும் தான் அவரை நாங்க தேடி போறோம். என்னோட குழந்தைய தான் வந்துட்டு அவர் ரவுடிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன அவர் வந்துட்டு முன் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, செக்க வந்துட்டு யாரோ திருடி இவரோட சைனை வந்துட்டு போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. செக்ல வந்துட்டு அவர் சைன் பண்ணதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெண்மணி கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணமும் 46 கிராம் நகையும் வந்துட்டு வாங்கியிருக்காரு. வாங்கி அதை வந்துட்டு அடகு வச்சுட்டு நான் குடுக்கறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசி வாங்கி இருந்திருக்காரு. அவங்களும் நம்பிக்கையின் பேர்ல குடுக்கறாங்க. அவர் வந்துட்டு வேற ஒரு பெண்மணி கிட்ட போயிட்டு வித்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதே நகையை, அவங்க கிட்ட வித்த நகையை மறுபடியும் வாங்கி கொண்டு போய் வேற ஒருத்தவங்கள்ட்ட வித்துடுறாரு. இப்ப 2 பேரோட கம்ப்ளைண்ட்டுமே ஒரே கம்ப்ளைண்ட். 2 பேரும் மீன் பண்ற செயின் வந்துட்டு ஒரே செயின் தான். ஒரே நாள்ல வந்துட்டு ஒரு பில்டிங்க வாடகைக்கு பிடிச்சு அந்த மஹியான் ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி எங்க கிட்ட வந்துட்டு 1.5 crores குவைத்தை சேர்ந்த ஷாவுல் ஹமீத் அப்படிங்கிறவங்க கிட்ட கோடி கணக்குல வந்துட்டு பணத்தை வாங்கி இருந்திருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கூல்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. நிறைய கிரிமினலான வேலைகள்லாம் வந்துட்டு அவர் பாத்துருக்காரு. பட் மக்களுக்கு வந்துட்டு அந்த புரிதல் இல்லாம இன்னும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எப்படி நம்பி அவருக்கு வந்துட்டு பணம் கொடுத்தோம்? இஸ்லாமிக் பர்சன், அவர் வந்து நிறைய பயான் பண்றாரு, நல்லவரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்களை விட நாங்க அதிகமா நம்பினாலதான். சார், என்னோட பேரு முஷ்ஃபிரா பர்வீன். நான் திருச்சியில இருந்து இப்போ சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் நான். ஸோ என்னோட சேர்ந்து கிட்டத்தட்ட 10 பேர் வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்துல் பாசித் புகாரி அப்படிங்கிற ஒரு மத போதகர், இஸ்லாமிக் மத போதகர் ஒரு நிறுவனத்தின் பேர்ல பண மோசடி பண்ணிருக்கிறாரு. எந்த மாதிரி ஸ்கேம் அப்படின்னா, ஒரே நிறுவனத்தை காட்டி அந்த நிறுவனத்தின் பேர்ல நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருந்திருக்காரு. அதுல என்னோட கணவர் கிட்ட மட்டும், என்னோட கணவர் பேரு பத்ருதீன் அப்துல் மஜீத். அவர் வந்து சவுதியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இங்க வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி தான். அவர் அங்கேயே நேரா மீட் பண்ணி கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா 10 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு எங்க கிட்ட வாங்கியிருக்காரு. எங்க கிட்ட வாங்கின அதே நிறுவனத்தின் பேர்ல, அதாவது அவர் வந்துட்டு நடத்தின நிறுவனத்தின் பேர் வந்து மஹியான் பிரைவேட் லிமிடெட். அதுக்கு கீழே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், ரூஹி அப்படின்ற பேர்ல வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கஃபேஸ், நிறைய ட்ரேடிங் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் மஹியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து நடத்தி வந்தாரு. எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட பண உதவி கேட்டாரு. ஸோ நாங்க எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இதே மாதிரி வாங்கியிருக்கிற விஷயம் எங்களுக்கு நவம்பர் மாசம் வந்து தெரிய வருது. இது சம்பந்தமா போய் கேட்கும் போது அவர்கிட்ட சரியான பதில் இல்ல. நவம்பர்ல இருந்து எங்களோட கால்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா வந்து துண்டிச்சிடுறாரு. எங்க கிட்ட எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அவர் வச்சுக்கிறது இல்ல, மெசேஜ் போட்டாலும் வந்துட்டு பாக்குறது இல்ல. சோ இது எங்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சா, அவரால் ஏமாத்தப்பட்ட நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இதே விஷயத்த தான் பண்ணியிருந்திருக்காரு. எல்லார்கிட்டையும், அதாவது இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறதுல வந்துட்டு ஒரு 20 பேர் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கல்ல. அதுல மொத்தமா டோட்டல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 17 கோடி கிட்ட வந்துட்டு அமௌண்ட் வருது. சோ எங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட், மத்த எல்லார்கிட்டயும் 66 லட்சம், 25 லட்சம் அந்த மாதிரி எல்லாருமே கம்ப்ளைண்ட்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். நாங்க எங்க கிட்ட மட்டும் 10 கோடி. இது சம்பந்தமா 8/7/2026 அன்னைக்கு அவரை சந்திச்சு நாங்க பேசும்போது, ஒரு வருஷத்துல எங்களுக்கு ரொம்ப கெஞ்சிதான் கேட்டாரு. கேட்டு எங்களுக்கு ஒரு வருஷத்துல நாங்க வந்து
ஒரு 4 டியூவா வந்து நான் கொடுத்துடுறேன், நான் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இதை எல்லாத்தையுமே வீடியோ ப்ரூஃபும் நான் வச்சிருக்கேன். நான் எப்போ தேவைப்படுதோ அதை நான் வந்துட்டு அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் ஸோ வந்துட்டு சொல்லிட்டு அன்னைக்கு அடுத்த நாள்ல இருந்து எங்களோட காலம் மறுபடியும் துண்டிச்சிடுறாரு. இவர்கிட்ட நாங்க பேசணும் அப்படின்னாலே இவர் இருக்க இடத்துக்கு நாங்க போகணும். அதாவது பணம் வாங்குற வரைக்கும் வந்துட்டு எங்களை தேடி அவர் வந்தாரு. அது நாங்க சவுதியில இருந்தாலும் சரி, வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, அவர் டிக்கெட் போட்டு எங்களை வந்து பாப்பாரு. எப்போ நாங்க பணத்தை திரும்பி கேட்க ஆரம்பிச்சோமோ எங்களோட கால்ஸ் எதையுமே எடுக்கிறது இல்ல. சோ இவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவரோட நேட்டிவ்க்கு நான் என்னோட 7 மாத குழந்தைய வந்துட்டு கூட்டிட்டு நான் போறேன். அதே போல அவர் மதுரையில இருக்காருன்னு தெரிஞ்சு மதுரைக்கு அவர் சொல்லி நான் அங்க போறேன். நான் அங்கேயும் போய் வந்துட்டு சரியான பதில் இல்ல. அதுக்கப்புறம் சென்னைக்கும் வரேன். நான் சென்னையில வந்து பேசி ஒரு 2 நாள் தங்கி நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப மோசமான வார்த்தைகளால என்னை திட்டினாரு. அதுக்கான ரெக்கார்டிங் ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. எங்க கிட்ட 10 கோடி வாங்கிட்டு என்னையவே வந்துட்டு ரொம்ப மோசமா, அதுவும் பச்சை குழந்தையோட நான் போயிருக்கேன். நான் அந்த குழந்தைய வச்சிருக்கும் போது என்னை வீட்டுக்குள்ள விடாம வெளியே துரத்தினார் அவரு. சோ இது எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப ரீசெண்டா வந்து அவர் மேல 2/7/2026 அன்னைக்கு நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்வெஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எஃப்ஐஆரும் ஆயிருது. அதுக்கு அவர் ஏபி அப்ளை பண்ணி ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு அப்ளை பண்ணி அதை டிஸ்மிஸும் ஆயிருது. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு சொல்லி போலீஸ்க்கு கோர்ட்டு டைரக்ஷனும் கொடுத்துடுறாங்க. இப்போ அவர் வந்து தலைமறைவா தான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் தலைமறைவா தான் இருந்தாரு. இப்போ போலீஸ்க்காக தலைமறைவா இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்து தலைமறைவா இருந்தாரு. இப்போ வந்துட்டு ரீசெண்டா கடந்த வெள்ளிக்கிழமை அவரோட யூடியூப் சேனல்ல வந்துட்டு பகிரங்கமா ஒரு வீடியோ வந்துட்டு போடுறாரு. அவரோட ஆடியோவை வீடியோவா கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதுக்குமே பதில் இல்லாம ஒரு ஆடியோ வந்துட்டு போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட சப்போர்ட்டர்ஸை வந்துட்டு அவர்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப இதனால பாதிப்படைஞ்ச நாங்க அவரை வந்துட்டு போலீஸ் கிட்ட எவ்வளவோ நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம் அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக. எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. சோ அதனால எல்லாருமே எல்லா பகுதியில இருந்தோம், அதாவது சென்னை மக்கள் மட்டும் கிடையாது, கீழக்கரையில இருந்து வந்திருக்கோம், திருச்சியில இருந்து வந்திருக்கோம், காயல்பட்டினத்துல இருந்து வந்திருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க சென்னையில இருந்து பல பகுதிகள்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து பெண்கள் உள்பட வந்துட்டு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது மட்டும் கிடையாது, பணத்தை வாங்கி மோசடி பண்ணது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய செக்ஸ் வந்துட்டு தாராளமா கொடுத்துட்டு அந்த ரீசெண்டா போட்ட ஆடியோவில் செக் திருடப்பட்டதா சொல்லியிருக்காரு. செக் திருடப்பட்டிருந்தா இது வரைக்கும் அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா? கொடுக்கல. அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்துலயும் வந்துட்டு மிரட்டி கையெழுத்து வாங்கப்பட்டதா சொல்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் வாங்க போகும்போது நானும் என்னோட குழந்தையும் தான் அவரை நாங்க தேடி போறோம். என்னோட குழந்தைய தான் வந்துட்டு அவர் ரவுடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி நான் ரவுடிங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா வற்புறுத்தி நான் போட்டேன்னா இப்ப வரைக்கும் அதுக்கு ஏதாவது அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரா அப்படிங்கறத அவர் தரப்புல தான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். எதுவுமே கிடையாது. தலைமறைவா இருக்காரு. அவர் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் வந்துட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்கான எந்த நடவடிக்கையும் இங்க எடுக்கிற மாதிரி தெரியல. அப்படின்றதுனால நாங்க சீக்கிரம் வந்துட்டு முடிவு பண்ணிட்டு நாங்க சொல்றோம். 2 நாளையில வந்துட்டு உங்களுக்கான தகவல் வந்துட்டு நாங்க சொல்றோம். நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொன்னாங்க. கடந்த 2024 வருஷத்துல இவர் பேர்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது. என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த ஆட்சியில, அதாவது திமுக ஆட்சியில இருந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபரை வந்துட்டு போதை பொருள் கடத்தல் விஷயமா வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அதுல இவருக்கும் இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டு விசாரணை செய்யறாங்க. எண்ட் ஆஃப் த என்கொயரி வந்து அவருக்கு இதுல இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்லி ஜாஃபர் சாதிக்கே சொல்லி அவரை வெளியில அனுப்பிச்சதா வந்துட்டு தகவல் வந்தது. அவரே வந்துட்டு அது சம்பந்தமா வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இப்ப என்னன்னா, இவ்வளவு பேர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காரு. முறையான முறையில வந்துட்டு அங்க அவரோட ஸ்டாஃப்ஸ் யாருக்குமே வந்துட்டு சேலரி கொடுக்காம போயிட்டாரு. இவர் நடத்தின ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்துட்டு மீட்டுக்கு, கிராசரிஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வெண்டாஸ் யாருக்குமே வந்துட்டு பேமெண்ட் இன்ன வரைக்கும் கொடுக்கல. இந்த சார் வந்துட்டு இன்டீரியர் டிசைனிங், அவரோட நிறைய ஷாப்ஸ்ல வந்துட்டு இன்டீரியர் டிசைனிங் இவர் பண்ணிருக்காரு. இவரோட அமௌண்ட்டை இது வரைக்கும் செட்டில் பண்ண ஏசி சர்வீஸ் வந்துட்டு பண்ணிருக்காங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் இதுல இருக்கு. அவங்களோட பணத்தையும் இது வரைக்கும் வந்துட்டு செட்டில் பண்ணல. வாடகை செட்டில் பண்ணல. இதாவது இந்த பிசினஸ் சொல்லி அவர் காமிச்ச எந்த விஷயத்துக்கும் அடிப்படையா செலவு பண்ண வேண்டிய விஷயங்களுக்கே வந்துட்டு பண்ணல. பட் இவ்வளவு அமௌண்ட்டையும் அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வருது. இதை தாண்டி எங்களோட பணங்கள் எல்லாமே வந்துட்டு ஹார்ட் ஏர்ன் மணி, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் தான். எங்களோட எல்லா பணத்தையும் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு மீட்டு கொடுக்கறதுக்காக இந்த தாவைக்கு ஆட்சியில இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்பி கமிஷனர் கிட்ட இன்னைக்கு சென்னை வந்து நாங்க மனு கொடுத்துருக்குறோம். நாங்க சோ வந்துட்டு ஒரு நல்ல முடிவுக்காக வந்துட்டு காத்திருக்கிறோம். அவரை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி அவர் மேல வந்துட்டு நடவடிக்கை எடுத்து எங்களோட பணத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எந்த அடிப்படையில பணம் கொடுத்தீங்க? ஏன்னா தொகைன்றது ரொம்ப பெரிய தொகை இல்லையா? எந்த அடிப்படையில, எந்த நம்பிக்கையில? அது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்துட்டு ஒரு இஸ்லாமிக் மத போதகர். அவர் வந்து டார்கெட் பண்ண எல்லா மக்களுமே வந்துட்டு
ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில இருந்து வந்தவங்க, அதாவது இஸ்லாத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றவங்க. இப்ப இந்த லிஸ்ட் இப்ப எல்லா இடத்தையும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப இஸ்லாத்துல ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தான். சோ இப்படி ஒரு மத போதகர் மேல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே டவுட் வராதில்ல. அதனால இவர் மேல முழுசா நம்பி அவர் மேல வந்துட்டு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம பண்ணிருக்காங்க. பட் எல்லார்கிட்டயுமே அவர் பேசுனதுக்கான வாட்ஸ்அப் ப்ரூஃப்ஸ் வந்துட்டு எல்லாமே இருக்கு. அவர் எவ்வளவு கொடுக்கணும், இப்ப லாஸ்ன்னு சொல்லி அவர் சொல்றாரு, நஷ்டம் அடைஞ்சிட்டுதான் வந்து அவரோட ஆடியோல வந்துட்டு சொல்றாரு. நஷ்டம் அடைஞ்சா வந்துட்டு அதை கன்வே பண்ணணுமா இல்லையா? அஸ் அ இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, கடன் கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி, ஜூன் மாசம் வரைக்குமே, ஜூலை மாசம் வரைக்கும் வந்துட்டு இதுல இருக்க ஒரு கம்ப்ளைண்ட், அல்தாஃப்ன்றவங்க கீழக்கரையில இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட மொத்த அமௌண்ட்டையும் நான் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்துட்டு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப லாஸ்ட்ல போனவங்க அந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. ரெண்டாவது, காயல்பட்டினத்துல சேர்ந்த ஷேக் அப்துல் காதர் அப்படிங்கிறவங்களோட மாமனார் சம்சுதீன், அவங்களும் வந்துட்டு அவருக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு 36 லட்சத்துக்கிட்ட வந்துட்டு செக் இஷ்யூ பண்ணிருக்காரு. அதாவது இவர் தாராள மனப்பான்மை கொண்டவர். எப்படின்னா செக்கை வந்துட்டு வாரி வழங்கிடுவாரு. செக் வந்துட்டு எல்லாமே பவுன்ஸ் ஆயிரும். ஒன்னு பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிடுவாரு, இல்ல அப்படின்னு சொன்னா சைனே தப்பா போட்டு கொடுத்துருவாரு. இப்ப என்ன அவர் வந்துட்டு முன் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, செக்கை வந்துட்டு யாரோ திருடி இவரோட சைனை வந்துட்டு போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, வீடியோ ப்ரூஃப், அவர் எனக்கு கொடுத்த சைன்ல வந்துட்டு அவர் செக்ல வந்துட்டு அவர் சைன் பண்ணதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுக்குது அப்படின்றது அவர் கைப்பட எழுதுனதையும் வந்துட்டு நான் வச்சிருக்கிறேன். நான் இது எல்லாத்துக்கும் அவர் வெளியில வந்து பதில் சொல்லட்டும். இப்ப என்கிட்ட ஒரு வருஷத்துல வந்துட்டு இந்த பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு பகிரங்கமா ஒத்துக்கிட்டு, ரீசெண்டா அவரை வந்து திருச்சியில நாங்க அவரை பிடிச்சு கொண்டு போய் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல, கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்லயும் அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடி வந்துட்டு நாங்க போய் ஒப்படைக்கிறோம். அவர் என்னென்னமோ பேசி என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க, என்ன வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு பெயில் கேன்சல் ஆயிடுது, இப்ப தலைமறைவு ஆயிடுறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எங்க கிட்ட வந்துட்டு பணம் வாங்கின மாதிரி அவர் பேசவே கிடையாது. என்கிட்ட ஆதாரத்தை இருக்கதை நான் காமிக்கிறேன். நான் அவர் வந்துட்டு வெளியில வந்து பேசட்டும், என்கிட்ட வாங்கல அப்படிங்கறத பகிரங்கமா வந்துட்டு அவர் வந்து சொல்லட்டும். ஒரு டைம் கூட உங்களுக்கு நேர்ல எதுவும் விளக்கம் கொடுக்கலையா? ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஏதாவது காரணம், எங்க கிட்ட மட்டும் கிடையாது, எல்லார்கிட்டயுமே ஒவ்வொரு தடவை ஒரு காரணம் சொல்லுவாரு. அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லுவாரு, அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லுவாரு, ஒய்ஃபுக்கு முடியல, அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல. அவங்க அப்பாவுக்கு வேணா வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, நான் நேர்ல போய் பார்த்தேன். பட் வந்துட்டு மத்த ஒய்ஃபுக்கு முடியல அந்த மாதிரி சொன்னதெல்லாம் வந்துட்டு தவறான விஷயம். பொய்யான காரணங்களை சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்துட்டு பணம், அதாவது ஒரு பெண்மணி கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் பணமும் ஒரு நகையும் வந்துட்டு 46 கிராம் நகையும் வந்துட்டு வாங்கியிருக்காரு. வாங்கி அதை வந்துட்டு அடகு வச்சுட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசி வாங்கியிருந்திருக்காரு. அவங்களும் நம்பிக்கையின் பேர்ல கொடுக்குறாங்க, இவர் வந்துட்டு வித்துருவாரா அப்படின்ற மாதிரி. அவர் வந்துட்டு வேற ஒரு பெண்மணி கிட்ட போயிட்டு வித்துடுறாரு. வித்துட்டு அவங்க கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 12 லட்சம் ரூபாய் வந்துட்டு கடனா வாங்கி இருந்திருக்காரு. 6 நாளையில கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதே நகையை, அவங்க கிட்ட வித்த நகையை மறுபடியும் வாங்கி கொண்டு போய் வேற ஒருத்தவங்கள்ட்ட வித்துடுறாரு. இப்ப 2 பேரோட கம்ப்ளைண்ட்டுமே ஒரே கம்ப்ளைண்ட். 2 பேரும் சொல்ற பண்ற செயின் வந்துட்டு ஒரே செயின் தான். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கிரிமினலான வேலைகள்லாம் வந்துட்டு அவர் பாத்துருக்காரு. பட் மக்களுக்கு வந்துட்டு அந்த புரிதல் இல்லாம இன்னும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எப்படி நம்பி அவருக்கு வந்துட்டு பணம் கொடுத்தோம், அதாவது அவர் வந்து இஸ்லாமிக் பர்சன், அவர் வந்து நிறைய பயான் பண்றாரு, நல்லவரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்களை விட நாங்க அதிகமா நாங்க நம்பினாலதான் இவங்க சப்போர்ட்டர்ஸை விட ஒரு படி மேல போய் நாங்க அவருக்கு பணம் கொடுத்து அவர் மேல வரணும்னு சொல்லி நாங்க நினைச்சோம். என்னோட கணவர் பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிசினஸ் அமைச்சு கொடுத்து சவுதிலையும் சரி இங்கேயும் சரி எல்லாருமே நல்ல மேல வந்துட்டு இருக்காங்க. ஒரு கணவர்னு சொல்றதுனால இப்ப அந்த ஸ்கூல் ஓபன் பண்ணதா சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ராசஸ் நடந்திருக்கும், அப்ரூவல் விஷயங்களா இருக்கு, அதை செக் பண்ணாம தான் நீங்க மொத்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, என்னோட கணவர் வந்து சவுதியில இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. அந்த மஹியான் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரே நாள்ல வந்துட்டு ஒரு பில்டிங்கை வாடகைக்கு பிடிச்சு அந்த மஹியான் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி எங்க கிட்ட வந்துட்டு 1.5 crores அந்த இது லிஸ்ட்ல பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி குவைத்தை சேர்ந்த ஷாவுல் ஹமீத் அப்படிங்கிறவங்க கிட்டே கோடிக்கணக்கில் வந்துட்டு பணத்தை வாங்கி இருந்திருக்காரு. என்னோட கணவர் தான் வந்துட்டு அந்த ரிப்பனை கூட கட் பண்ண போறாங்க, இனாகிரேஷனுக்கு வந்துட்டு போறாங்க. அப்போ ஷாவுல் ஹமீத் பாய் வந்துட்டு கேட்டிருந்திருக்காங்க, என்ன அவங்கள வச்சு கட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவர் வந்து இல்ல சீஃப் கெஸ்டா தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே நம்மள்ட்ட சொல்றாரு 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அட்மிஷன் போட்டிருக்காங்க, ஸ்கூல் நல்லா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தரா இன்னொரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எக்ஸ்பான்ஷனுக்கு வந்துட்டு வேணும்னு சொல்லி ஃபர்தரா ஒரு 40 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட கேட்டு வாங்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கூல்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது.
இப்போ ஜூலை மாசம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மஹியான் ஸ்கூல்ல வந்துட்டு என்னென்ன வரவு என்னென்ன செலவு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கொடுக்குறாரு. பட் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்கூல் வந்துட்டு கிடையவே கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் என்னோட ஸ்டேட்மெண்ட், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கிறேன். அவர் வந்துட்டு எங்களுக்கு சைன் போட்டு கொடுத்த வீடியோஸ் நான் காமிக்கிறேன். அவர் அந்த ஸ்கூல் எங்க இருக்கு அப்படிங்கறத வெளியில வந்து சொல்லட்டும் எங்களுக்கு. அதுக்கான கவர்மெண்ட் ப்ரூஃபையும் வந்துட்டு அவர் எங்களுக்கு காமிக்கட்டும். உங்க பேரு? என்னோட பேரு முஷ்ஃபிரா பர்வீன். நான் வந்துட்டு வழக்கறிஞரா இருக்கேன். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, அந்த போட்டோ காமிச்சிருங்க. அந்த ஸ்கூல் நீங்க பணம் கேட்டு ஏமாத்துறது எவ்வளவு நாள் ஆச்சு? பணம் தராம அதாவது நவம்பர்ல இருந்து கம்ப்ளீட்டா எல்லாரையுமே வந்து அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு. யாருக்குமே வந்துட்டு கம்யூனிகேட் பண்றது கிடையாது. இப்போ ரீசெண்டா 14/8/2026 வந்துட்டு அவரோட ஏபி மேட்டர் வந்து டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தகவல் படி வந்துட்டு அவர் தமிழ்நாட்டுல இல்ல, அவர் வந்துட்டு வேற எங்கேயோ வந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. போலீஸ் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அவரை தாராளமா கண்டுபிடிச்சு சீக்கிரமா வந்துட்டு அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். அது டிசம்பர்ல இருந்து கடைசியா எங்க கிட்ட வாங்கின அமௌண்ட் வந்து 20,000 ரியால், சவுதி ரியாலா தான் வந்துட்டு எங்களை சவுதியில வந்து மீட் பண்ணி தான் வந்துட்டு வாங்கிட்டு போவாரு எல்லாமே. அதாவது அவர் அந்த டிராவல்ஸ் வச்சிருக்காரு இல்ல, ஹஜ் உம்ரா சர்வீஸ், அந்த அலிசான்ற பேர்ல வந்துட்டு வச்சிருக்காரு. சோ மந்த்லி வந்துட்டு த்ரைஸ் வந்து 3 தடவையாவது வந்து குறைஞ்சது அங்க சவுதிக்கு வந்துட்டு போயிருவாரு. ஒவ்வொரு தடவை வரும்போது நம்ம கிட்ட சவுதி ரியாலா தான் பணத்தை வாங்கிட்டு போவாரு. நவம்பர் எண்டுல வந்துட்டு கடைசியா 20,000 ரியால் வந்துட்டு நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க பணம் கொடுக்க தயாரா இல்லன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் எங்களை வந்துட்டு கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாரு. யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் அவர் தேடி போவாரு. திரும்பி பணம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு அவரு அவங்கள கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவாரு.